எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா, நாங்கள்லாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து வில்லனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனா என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை, நான், அத்துல்யா. தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்க ஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்க ஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே.